Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கனெக்ட் வித் கார்த்திக் சேனல். நான் உங்கள் கார்த்திகேயன். இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். நம்மள நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் யூஸ் பண்ணுவோம். பாத்தீங்கன்னா இந்த அமேசான், பிளிப்கார்ட் அப்படின்ற மாதிரி நிறைய ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் இருக்கு. இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் யூஸ் பண்றவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னா இப்ப ரீசெண்டா நிறைய அதுல ஃப்ராடு நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்ன ஃப்ராடு, அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி, அது மூலமா பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க நிறைய பணத்தை. ஸோ அது விஷயமா தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல இருந்து எப்படி தப்பிக்கலாம், இது என்ன மாதிரி ஃப்ராடு அப்படின்றது டீட்டெயிலா பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஆக்சுவலா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அமேசான், பிளிப்கார்ட் மாதிரி இந்த ஆன்லைன் ஷாப்பிங் யூஸ் பண்றவங்க, நீங்க அந்த ஆப்ல பாத்தீங்கன்னா உங்க ரெஜிஸ்டர் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணிருப்பீங்க இல்லையா, அந்த நம்பர் ஒரு குரூப் எப்படி பண்ணாங்கன்னா ஹேக் பண்ணி எடுத்து அந்த நம்பருக்கு அதாவது உங்க நம்பருக்கு, அந்த ரெஜிஸ்டர் பண்ணிருக்கக்கூடிய நம்பருக்கு ஒரு கால் பண்றாங்க. கால் பண்ணி அது பேசக்கூடிய வாய்ஸ் ஹியூமன் வாய்ஸ் கிடையாது. மனிதர்கள் யாரும் பேசாம ஒரு ரெக்கார்டட் வாய்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, ஒரு ஆட்டோமேட்டட் வாய்ஸ், கம்ப்யூட்டர் வாய்ஸ். அது உங்ககிட்ட பேசும். அது நீங்க நினைக்கலாம் அது பேங்க்ல இருந்தோ அது ரியலாவே, ஏன்னா நீங்க நார்மலா ஒரு கால் சென்டர்லாம் கால் பண்ணீங்க அப்படின்னா அந்த மாதிரி ரெக்கார்டட் வாய்ஸ் தான் ஃபர்ஸ்ட் போகும். எண் 1 எமுக்குங்க 2 எமுக்குங்க, அதே மாதிரி தான் அந்த ரெக்கார்டட் வாய்ஸ் வரும். நீங்களும் நான் சரி நான் ஏதோ ஒரு நம்பிக்கையான ஒரு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அட்டன் பண்ணுவீங்க. ஆனா அந்த மாதிரி வரும்போது அது ஃபர்ஸ்ட் என்ன சொல்லும்னா, உங்களுடைய அந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் இருக்கு இல்லையா, பிளிப்கார்ட், அமேசான், இந்த ஆப்பை யாரோ உங்க நம்பரை யூஸ் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை ஸ்டாப் பண்ணணும்னா எண் 1 அமுக்குங்க, இல்ல இதை நீங்க ஸ்கிப் பண்ணிடணும் வேண்டாம் அப்படின்னா இந்த காலை கட் பண்ணா எண் 2 அமுக்குங்க அப்படின்ற மாதிரி வருது. நிறைய பேர் நம்ம எல்லாருக்குமே பை டிஃபால்ட் ஐயோ யாரோ மிஸ்யூஸ் பண்றாங்கன்னா டக்குன்னு அதை ஸ்டாப் பண்றதுக்கு எண் 1 அமுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 1 தான் பிரஸ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். அப்படி பிரஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, உடனே அது அடுத்த ரெக்கார்டர் வாய்ஸ் என்ன வருதுன்னா, நீங்க உங்க நம்பருக்கு நாங்க ஒரு ஓடிபி அனுப்பிச்சிருக்கோம், அதை சொல்லுங்க, அதை வச்சுதான் நாங்க அதை பிளாக் பண்ண முடியும், உங்க அக்கௌண்ட்டை மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்கள பிளாக் பண்ண முடியும்னு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்தோடனே நீங்களும் சரி எப்படியா பிளாக் பண்ணா போதுன்ட்டு அதை சொல்லிட்டீங்க அப்படின்னா, அந்த ஓடிபியை வச்சு இந்த குரூப் என்ன பண்றாங்க அப்படின்னா, உங்களுடைய நம்பர் அண்ட் நீங்க கொடுத்த ஓடிபியை வச்சு அவங்க அமேசான், பிளிப்கார்ட் போன்ற ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ல போயிட்டு அவங்களுக்கு தேவையான பொருளை ஆர்டர் போட்டு அவங்க வாங்கிக்கிறாங்க. ஆனா காசு உங்ககிட்ட இருந்து போகுது. நீங்க யோசிக்கலாம், அமேசான், பிளிப்கார்ட்ல எல்லாம் கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு, இல்ல நம்ம இஎம்ஐல வாங்கலாம், இல்ல நம்ம டெபிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்கலாம், இல்ல இன்டர்நெட் பேங்கிங், ஜிபே, நிறைய ஆப்ஷன் இருக்கு. நம்ம காசு இல்ல கேஷ் ஆன் டெலிவரி எல்லாம் போட்டோம்னா காசு கொடுத்தாதானே நம்மளுக்கு அந்த பொருள் டெலிவரி ஆகும். நம்மளுக்கு ஆர்டர் போட்டு நம்ம அட்ரஸுக்கு வந்தா நம்ம நம்மளுக்கு அப்படி காசு கொடுத்தாதான் நம்மளுக்கு டெலிவரி ஆகும். நம்ம கையில இருந்து எப்படி காசு போகும் நீங்க யோசிக்கலாம். ஆனா நீங்க அந்த பிளிப்கார்ட், அமேசான் போன்ற இந்த ஷாப்பிங் ஆப்ல பாத்தீங்கன்னா பே லேட்டர் அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்லைன்னா அமேசான்ல பாத்தீங்கன்னா அமேசான் பேன்னு இருக்கும். இது மூலமா போய் அவங்க ஆர்டர் கொடுத்தாங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, உங்களை அறியாமலே அவங்க ஆர்டர் போட்டு அவங்க அட்ரஸுக்கு அதை வாங்கிடுவாங்க. வாங்கினதுக்கு அப்புறம் அக்கௌண்ட் அது பாத்தீங்கன்னா பிளிப்கார்ட் உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்க அக்கௌண்ட்ல இருந்து அதை எடுக்கிறதுக்காக உங்களுக்கு ரிமைண்டர் அனுப்பிச்சுட்டே இருக்கும். இல்ல நீங்க ஆல்ரெடி அதை வாலெட்ல காசு வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த காசை எடுத்துருவாங்க. இதான் இதுல இருக்கக்கூடிய மெயின் பிரச்சனையே. இந்த பே லேட்டர், வாலெட்ல காசு வச்சிருக்கவங்க, இந்த பே லேட்டர் ஆக்டிவேட் பண்ணிருக்கவங்க, அமேசான் பே ஆக்டிவேட் பண்ணிருக்கவங்க, இது போன்ற பல ஆப்புகள்ல இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இதை செயல்படுத்துறது மூலமா தான் அவங்க உங்களுக்கு தெரியாமலேயே உங்க மூலமாவே அவங்க வேணுங்கிற பொருள் ஆர்டர் போட்டு உங்க பாக்கெட்ல இருந்து காசு எடுக்கிறாங்க. இந்த கும்பல் பாத்தீங்கன்னா பயங்கரமா நிறைய தீவிரமா செயல்படுறாங்க. எப்படியாவது இதை நீங்க தடுத்து நிறுத்தணும்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, ஒருவேளை இப்படி ஃபர்ஸ்ட் கால் வந்தது ஓடிபி சொல்லுங்க அப்படின்னா எக்காரணத்துக்கு கொண்டு அது எந்த இதுக்கு ஓடிபி கேட்டாலும் நீங்க யாருக்கு ஓடிபியவோ இல்லை நீங்க சொல்லிடாதீங்க. உங்களுக்கு ஓடிபியை என்டர் பண்ணுங்க அப்படின்னு மொபைல் என்டர் பண்ண சொல்லுவோம். நீங்க எப்படி பண்ணாலுமே அவங்க அந்த ஓடிபியை யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ யாரை எதுனாலையும் யாரு கேட்டாலுமே நீங்க எப்பவுமே ஓடிபி என்டரும் பண்ணாதீங்க, ஓடிபில வாய்ஸையும் ஓடிபிய வாய்ஸ்லயும் யாருக்கும் சொல்லாதீங்க. நீங்க எக்காரணத்தை கொண்டு அதை பண்ணாதீங்க. அந்த கால் மேக்சிமம் அவாய்ட் பண்ணுங்க. ஒருவேளை நான் ஓடிபியை கொடுத்துட்டேன், ஏதோ ஒரு ஞாபகத்துல கொடுத்துட்டேன், இப்ப என்ன பண்றது அவங்க அப்படின்னா, இப்ப என்ன பண்றது தெரியலையா, ஸ்டாப் பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமேசான் ஆப்புக்குள்ள போயிட்டு நீங்க அமேசான் ஆப் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த அமேசான் ஆப்ல செட்டிங்ஸ்ல போயிட்டு ரெஜிஸ்டர் டிவைசஸ்னு ஒரு லிஸ்ட் காட்டும். அதுல நீங்க இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்க டிவைஸை தவிர மத்த எல்லா டிவைஸுமே டீரெஜிஸ்டர் பண்ணிருங்க. இது ஒரு வழி. இதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமே ஆர்டர்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஆர்டர்ஸ்ல போயிட்டு நீங்க ஆர்டர் பண்ணதை தவிர வேற எதுவும் பொருட்கள் அந்த ஆர்டர் லிஸ்ட்ல காமிச்சா அதை இமீடியட்டா கேன்சல் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இது ரெண்டையும் பண்ணதுக்கு அப்புறம் இமீடியட்டா நீங்க அவங்களுடைய ஹெல்ப் சென்டருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க, இந்த மாதிரி யாரோ மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்னு ரைஸ் பண்ணிடுங்க. இந்த 3 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கங்க. ஆல்சோ
இந்த டிவைஸை டீரெஜிஸ்டர் பண்ணக்கப்புறம் லாக் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்ப லாகின் பண்ணிட்டு அந்த டிவைஸை மட்டும் நீங்க ஆக்டிவேட் ஆயிருக்கா ரெஜிஸ்டர் டிவைஸ் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்க. இதுவே பிளிப்கார்ட்ல நீங்க பண்றீங்க அப்படின்னா பிளிப்கார்ட்ல பண்ணும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆர்டர்ஸ்ல போயிட்டு நீங்க ஆர்டர் போட்ட பொருளை தவிர வேற எதுவும் ஆர்டர் போட்டிருந்தாங்கன்னா அதை கேன்சல் பண்ணிருங்க. கேன்சல் பண்ண உடனே நீங்க என்ன பண்ணணும்னா கால் சென்டர் அவங்களோட ஹெல்ப் சென்டருக்கு கால் பண்ணி நீங்க வந்து இமீடியட்டா கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி ஒவ்வொரு ஆப்புக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நான் ஜஸ்ட் இதான் மேஜரா நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, அதனால இதுக்கு சொல்றேன். இதே மாதிரி நீங்க வேற சில ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் யூஸ் பண்ணாலும் அதுலயும் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் இமீடியட்டா ஆர்டர்ஸ்ல போய் பார்த்துட்டு வேற யாரும் மிஸ்யூஸ் பண்ணிக்காங்களான்ற பார்த்துட்டு நீங்க அதை கேன்சல் பண்ணி விட்டுருங்க. கண்டிப்பா இந்த மாதிரி கால் வந்தா அதை அட்டன் பண்றதை தவிர்த்துருங்க. அட்டன் பண்ணாலும் ஓடிபி எக்காரணத்தை கொண்டு நீங்க வந்து என்டர் பண்ணிடாதீங்க, இல்ல சொல்லிடாதீங்க. இந்த ஒரு விஷயத்தை நீங்க பண்ணீங்கன்னா அதுல இருந்து நீங்க தப்பிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க நிறைய பேருக்கு வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. அப்பதான் அவங்களும் வந்து இந்த மாதிரி ஃப்ராட்ல இருந்து தப்பிக்க முடியும், அவங்களோட பணத்தையும் வந்து அவங்க பாதுகாப்பா வச்சுக்க முடியும். இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கனெக்ட் வித் கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ.